Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப். இந்த டாப்பிக்கில் புதுசாக நீங்கள் ஒரு லவ் ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை நியூ பிகினிங்ஸ் வேணும், சிங்கிளாக இருக்கிறவங்க நியூ பிகினிங்ஸ் வேணும்னு வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கான பர்சன் எப்போ வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிலர் நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம், பட் இவங்க தானா அவங்க அப்படிங்கிறது ஒரு மனசில் தெரியாமல் ஒரு குழப்பத்தில் கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸ். ஓகேவா? இதில் 2 ஃபைல் வச்சுருக்கேன். ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2. ஃபைல் நம்பர் 1க்கு ஒயிட் கலர் ஃபெதர், ஃபைல் நம்பர் 2க்கு கிரே கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபைல் ரெசனேட் ஆகுதோ ஃபைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஃபைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. லைக் ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறேன், ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். சில பேரோட தடைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பிளாக் பண்ணுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். சரியா? உங்களோட எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்களோட ஆரா கனெக்ஷன். நிறைய பேருக்கு தெரியாது. ஆராவா? அப்படியா? அப்படின்னா என்ன அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குது. சரியா? நீங்கள் நம்மளோட டிவைன் பாத் சேனலுக்குள்ளே லைக் கொடுக்கும்போது நம்பர் வைஸாக நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ அந்த கவுண்டிங் இருக்கு இல்லையா, 1 2 3ன்னு, அந்த மாதிரி நம்பர் இத்தனாவது நம்பரில் நீங்கள் இந்த கவுண்டிங்கில் இந்த நபர் உங்களோட ஆறாவை பதிவு பண்ணியிருக்கு, நீங்கள் உள்ள சேனலில் இருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கான தகவலை கண்டிப்பாக இதில் தெரிவிப்பாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால தான் அதை சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு பதிவிட்டதை விட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் போதே பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ல நீங்கள், அதுக்காக தான். ஓகேவா? சரி, உங்கள் நபரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் இப்போ அவரை மீட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இவர் தான் அவங்களான்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஒரு சிலர் எப்போ என்னோடய நியூ பார்ட்னரை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சலை மனசில் நினச்சிக்கோங்க. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணாலும் அவங்களையும் மைண்டில் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்கள் நபரை மீட் பண்ணிட்டீங்களா, இல்லை எப்போ மீட் பண்ண போகிறீங்க, அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? ஒரு சிலர் இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணணும், இப்போ தான் இனிமேல் தான் முயற்சி பண்ணணும், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பிரேக்கில் இருந்தது நியூ பிகினிங்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கெல்லாம் பொருந்தும் இந்த ரீடிங். ஓகேவா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க இதை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களோ, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலர் உங்களோட பார்ட்னருக்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறீங்க, பட் அதில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. அந்த ஃபெயிலியருக்கு காரணம் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்க தான். அவங்க அதுக்கான இது கொடுக்கல உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க சிங்கிளாக இருக்கீங்க. இது நியூ பிகினிங், அதாவது நியூ ப்ரப்போசல் மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, இப்போ கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ், ஒரு சிலர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீ இதை செய்யக்கூடாது, நீ இந்த ப்ரப்போசல் ஏற்றுக்கூடாது, அவங்களோட இங்கே மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் மெயிலாக இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சும்மா இதே கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ்,
மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. கண்டிப்பாக நியூ ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்க கைஸ். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் ரொம்பவே டிப்ரெஷன். ஏன்னா உங்கள் ஃபேமிலி சைடில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்குற மன உளைச்சல். சில பேர் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஒரு சிலர் உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்களை ரொம்ப இது பண்ணியிருக்கலாம், ஹர்ட் பண்ணி உங்களை ஏமாற்றிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இது உங்களுக்கு ஒரு சிலர் அந்தந்த சுச்சுவேஷன் நான் சொல்கிற விஷயங்களில் ஒரு சிலர் அந்த லேக் உங்களுக்கு இருந்ததுன்னா அது அப்போ உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான இதுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே எனக்கு தான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நியூ பார்ட்னர் வருவாங்க. உங்களோட கார்டியன், அதாவது நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட், சாமுவேல் ஏஞ்சல் ஒரு உங்களோட வாட் எவர் காட் யுவர் ப்ரேடு, அவங்க உங்களுக்கான நியூ பார்ட்னரை கொண்டு வருவாங்க. அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அவங்க சில வழிகாட்டுதலை உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்போ உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ பார்ட்னர் உங்களை ரீச் பண்ணுவார் பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கான பார்ட்னர் இருக்காரா ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க கரெக்டு. நீங்கள் ரைட் நவ் நீங்கள் உங்கள் பார்ட்னரை பார்க்கல. எஸ், நீங்கள் உங்கள் பார்ட்னரை ஷோராக சொல்கிறேன் பார்க்கல. இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. எப்போ பார்க்க போகிறீங்க? இது மேஜர் ஆர்கானா. இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர், அதாவது கரெக்ட். எஸ், இந்த ரீடிங் எப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ, இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணி இன்றைக்கே பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை 6 மாதம் கழித்து பார்க்குறீங்க, எப்போ இந்த ரீடிங் நீங்கள் யார் பார்க்குறீங்களோ, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு 12 மாதங்கள். ஓகேவா? ஏன்னா இது மேஜர் ஆர்கானா கார்டு. பின்னாடியே டெக்குக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கான அந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு புரிதல் உள்ள ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. நீங்களும் பேலன்சிங்காக இருக்கணும். நீங்கள் இப்போ கொஞ்சம் அன்பேலன்சிங்காக, ஸ்டெபிலிட்டி இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? உங்கள் ஏஜெலாம் 35, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃபீமேல்னால் 35 அபவ் இருக்கீங்க. மேல்னால் நீங்கள் 25 பிலோவாக இருப்பீங்க. 30, 25 அந்த மாதிரி பிலோவாக இருப்பீங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. சிங்கிளாக அந்த மாதிரி ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா? ஆமாண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக 12 மந்த் வச்சு பார்த்துக்கலாம், இல்லை இயர் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் நீங்கள். அதுதான் 2 கார்டுமே அப்டேஷன். நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரும். நீங்கள் அவரை மீட் பண்ணலாம். சரியா? ஆனால் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க. ஒரு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஒரு நல்ல பேலன்சிங் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆம்பிஷன். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். சரி, இப்போது சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு லவ் ஆரக்கிள் கார்டில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். அட் டைம் வி மஸ்ட் அக்செப்ட் things as they are. There is no point to trying to change that which is beyond our control. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்ததோ அதை எதையும் நீங்கள் மாற்ற முடியாது. நடந்ததை எதுவும் நீங்கள் அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. அந்த ஏற்பு இல்லை. அதை மனசு என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சு, ஒரு பர்சன் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து உங்களுக்கு அது நல்லது பண்ணி உங்களோட இதாக இருந்திருந்தா அவரை உங்கள் மனசு ஏற்றுன்னு இருக்கும். அவர் உங்களுக்கு நிறைய வலிகள் வேதனையை கொடுத்ததை உங்கள் மனசு ஏற்றுக்காது. எப்போவுமே ஒரு மனசு என்ன பண்ணும், நமக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம், நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது மனசு அதை ஏற்றுக்காது.
அதை தான் சொல்கிறேன். அங்கே மனசு ஏற்றுக்கலைன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஆழ்மன பதிவை ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. நிறைய பேருக்கு ரெக்கார்டு இருக்குதுங்க. உங்களுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுக்கான உங்கள் ஃப்யூச்சர் பர்சன் வராங்க. 12 மந்த் அழகாக அதுக்கும் வந்து அப்டேட்டு மேபிங்கிற மாதிரி தான் அது. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். ஏற்றுக்கோங்க, என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கோங்க. மனசை ஏற்றுக்குச்சின்னா அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடும். அது சப்கான்ஷியஸ் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. வலியோடு வச்சுருந்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் ஆகும். சரியா? சரி, ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் நல்லா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் அப்படின்னா வீடியோட எண்டில் பாருங்கள். அதுக்கான ரெமெடியும் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கான கைடன்ஸ் அதையும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இது ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், இந்த கிரே கலர் ஃபெதர். ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பர்சனை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி, இல்லை இனிமேல் தான் மீட் பண்ண போகிறீங்களா? உங்கள் பர்சன் பற்றினா என்ன தாட் வச்சுருக்கீங்க? ஒரு சிலர் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக கூட கரண்ட்டில் இருக்கலாம். ஆனால் அவங்க தான் உங்களோட ஃப்யூச்சர் பர்சனான்றது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நமக்கான பர்சன் எப்படி வருவாங்க, எப்போ வருவாங்க கேள்வி அதிகமாக இருக்குது. அடிக்கடி என்னோடய கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வந்து பிலோ 20-25க்கு கீழே தான் இருக்கீங்க. 50% இந்த ஏஜ் குரூப்பில், 50% 35-40 அபவ் அந்த மாதிரி இருக்கீங்க. 35 அபவில் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் பார்க்குறது ஒரு சில மெயில் பார்க்குறீங்க, பிலோ 25-30 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மெயில் எனர்ஜி வராங்க. பட் அவங்க உங்களோட கொஞ்சம் ஏகராக இருப்பாங்க. ஏஜ் ஒரு 4-5 இயர்ஸ் பெரியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் யாரோ மெயில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 35 அபோவாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா, இந்த புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாததுக்கு ஒரு இதுவாக இருக்குது. ரொம்ப விஷயம் வந்து மிஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அது உங்கள் ஃபேமிலியிலே ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க தான். ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்னேன்ல, அபவ் 35-40 இருக்கீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? கரண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட்டில். உங்களோட இந்த லீகல் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வித்தின் த இயர், இது ஃபீமேல் எனர்ஜி, உங்களுக்கான மேல் எனர்ஜி கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்கு நல்லா அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்லா விதத்திலும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் வந்து இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் புத்தி தெளிவுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறது மோஸ்ட் பீப்புள் வந்து 35 அபவ், ஃபீமேல் ஆர் மேல் 2 பேருமே இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள்லாம் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு 25% மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் லாஜிக்காக அதாவது புத்தி என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துவீங்க. இவ்வளோ நாள் ரொம்ப எமோஷ்னல் ஃபூலாக இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ தான் வந்து அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இதில் இந்த வலி வேதனையிலேருந்து வெளில வரணும், இதுலேருந்து நமக்கான ஒரு விஷயத்தை செய்யணும், நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும்
அப்படின்ட்டு. ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா அபவ் 50ல் கூட இருக்கீங்க, 45 50ல் ஒரு சிலர் இருக்கீங்க இன்னும். ஆனால் இதுக்கான ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் எனக்கு அப்போது வந்து உங்களுக்கு சோல் பற்றி தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. இந்த விஷயங்களுக்கு இதுக்கு தனியாக ஒரு டாபிக் போடணும் போல இருக்குது. நான் ஆமாம், உங்களோட ப்ரீவியஸ் கார்மிக் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன். ஓகேவா? அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரீடிங் பைல் டு சூஸ் பண்ணவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் உங்களோட பார்ட்னர் எப்போ மீட் பண்ணுவீங்கன்னா பிலோ 30ல் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வித்தின் இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில், சரியா? ஆனால் உங்களோட கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் எல்டராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்க, ஃபீமேல் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு. இதே கார்டு வருதுப்பா. உங்களை அப்டேட் பண்ணிக்கணுமா? நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா 12 மந்த்து சாலிடாக சொல்கிறாங்க. 12 மந்த் அப்டேஷன் தான் இங்கே இல்லை. இதுக்கு மேலே என்ன சொல்ல? கொஞ்சம் வந்து உங்களை சுற்றி காசிப்லாம் போயிட்டுருக்கு கைஸ். உங்களை சுற்றி அதாவது உங்கள் நெய்பர்ஸ் இல்லைனா உங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸு, உங்கள் ஃபேமிலியில் ஒரு சிலர் வந்து உங்களோட எக்ஸ்போசன் அடிக்கடி வந்து உங்ககிட்ட வந்து கிளாஷ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்வர்டாக போகிறீங்க, ஆக்ஷனும் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வருவாங்க. உங்களை வந்து அவர் வந்து ஒரு சிலருக்கு வந்து அபவ் 40 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட், பிரேவ் அண்டு எப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்கள சுற்றி எப்போவுமே வந்து வெற்றி, என்ன சொல்கிறது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள வந்து கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவரே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் வருவாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் பிரேக்கில் தான் இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் கூட பிரேக்கில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் நியூ ப்ரப்போசலாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக பிரேக்கில் உங்களோட பர்சனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. இது கார்ட் பின்னாடி பிளாக் மேஜிக் தெரியுது. ஸோ உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அகெயின்ஸ்டாக வந்து யாரோ இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணதுனால அந்த பிரேக் நடந்திருக்கு. இன்னும் வருத்தம் இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதில் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இப்போது நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. இது 75% ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எப்போது உங்களோட பர்சன் வருவாங்க அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1.5 இயர், எஸ் 19 மந்த் அந்த மாதிரி, அந்த பீரியட் அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? 19 மந்த், ஒரு சிலருக்கு 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஆனால் 1.5 வருஷம் சாலிடு. நீங்கள் இதிலேருந்து நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க. ஒரு சிலர் எடுத்திருப்பீங்க, சரி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து மன இறுக்கத்திலேயே இருக்கீங்க, அதுலேருந்து ஹீல் ஆகலை, அதுலேருந்து வெளில வாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 1.5 இயர் சாலிடாக இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் அதிலேருந்து வெளில வந்தீங்கன்னா தான் உங்களுக்கான அந்த நியூ பிகினிங் டைரக்ஷன் எடுத்திங்கன்னா அதை பார்க்க முடியும் உங்களால் அந்த விஷயங்களை. ஓகேவா? ஆனாலும் உங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து வரும், விடாது கருப்புங்கிற மாதிரி சில விஷயங்கள். இந்த பிளஸ்ஸிங்ஸ், நல்ல பிளஸ்ஸிங்ஸை வந்து உங்களோட பவர் கம்மியாக இருக்கும் போது, உங்களோட ஆரா பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பிளாக் பண்ணிவிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதோட வீரியத்தை அதிகம் பண்ணிக்காதீங்க. அது நீங்கள் வந்து லோயர் எனர்ஜியில் இருக்கீங்கன்னா அது பவர் அதிகமாகிடும். நீங்கள் வந்து உங்களை ஹை பவராக மாற்றணும். உங்களுக்கு வந்து ஆரா சக்ரா வந்து பவராக வச்சுக்கணும் நீங்கள்.
உங்களுக்கு ஏதாவது ஆரா சக்ரா இல்லை இம்பேலன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் இருக்கவங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். எப்படின்னா கை கால் ரொம்ப வலிக்கும், முன்ன செஞ்ச மாதிரி எந்த வேலையும் ஆக்டிவாக செய்ய மாட்டீங்க, கொஞ்சம் வேலை செஞ்சாலே, சின்ன வேலை சாதாரண வேலை செஞ்சாலே ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது, எதை செஞ்சாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகாது, ரொம்ப சாதாரண விஷயத்த கூட சக்ஸஸ் பண்ண முடியாது, டே டு டே செய்கிற வேலையை கூட உங்களுக்கே ரொம்ப வெறுப்பாயிடும், சில நேரத்தில் உங்களோட கண்ட்ரோலை மீறி கோவப்படுவீங்க. இந்த மாதிரியெல்லாம் அப்புறம் சரியான தூக்கம் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் வந்து எப்படின்னா இப்போ நல்லா படுத்து தூங்கி காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்காது. படுத்தாலே கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது, அந்த ட்ரீமில் வந்த கனவுகள் காலையில் எழுந்தாலும் அந்த அந்த பயமுறுத்தல் அந்த இது வந்துடும் உங்களுக்கு. என்னடா இது இப்படிலாம் கனவு வந்துச்சு அப்படின்ட்டு அது வந்து கான்ஷியஸாக இருக்கும் போதே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அதை ஒரி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் தூக்கமே வராமல் புரண்டு படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ஆரா பவர் வீக்காக இருக்குது, அதோட வீரியம் அதிகமாக இருக்கனால உங்களை அழுத்துது. சரியா? இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குது, அந்த செக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் எண்டிங்கில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு இந்த ஆரக்கல் கார்டு வழியாக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மை பிலீவ் தோ we may be physically apart, spiritually we are always united, for love transcends space and time, nothing is missing. நம்புங்க சொல்கிறார். நீங்கள் வந்து உங்கள் பர்சனை பற்றி நமக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா, நமக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் நல்லது நடந்துருமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ப சொல்கிறார். நீங்கள் வந்து இப்போ உங்கள் சோல் வந்து தனித்தனியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக அவங்களும் நீங்களும் கனெக்டடாக, நீங்கள் வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சோல் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எதுவும் மிஸ் ஆகலை, அதனால நீங்கள் வந்து இப்போ அவரை பார்க்காதனால அந்த பர்சனை ஃபீமேலோ இல்லை மெயிலை நீங்கள் பார்க்கலன்னா உடனே அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி நமக்கு இதுவே வாய்ப்பே இல்லைன்னுலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நம்புங்க. சரி, இப்போ வந்து அடுத்தது எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் டிவைன் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட. இதில் 2 பைல் வைக்கிறேன் எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்களுக்கு இந்த 2 பைலில் எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் பைலுக்கு க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன், இது ஹார்ட் சக்ராக்குரியது. செகண்டுக்கு எல்லோ கலர் சோலார் ப்ளக்ஸ் சக்ரா. ஓகேவா? நீங்கள் அந்த சக்ரா வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடியா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சீக்கிரம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரப்போதான்ப்பா. நீங்கள் தேடிட்டுருக்கீங்க உங்கள் உறவு எப்போ வரும், எப்போ காத்திருப்பதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, கண்டிப்பாக நடக்குங்கிறார். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ கிடைக்கும், ஏதாவது மனதில் நிறுத்திருப்பீங்க, இவ்வளோ நாளில் வந்துடுவாங்களா அப்படின்ட்டு, கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. பைல் 2க்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு எஸ் தான் சொல்லியிருக்காரு, ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதுக்கு யூனிவர்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும். இட் வில் டேக் 12 months. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறது 12 months ஆகும். சரி, அப்புறம் உங்களுக்கு ரெமெடி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, கைடன்ஸ் ரெமெடி என்னென்னா, சில பேருக்கு இப்போ பார்த்தேன் பிளாக் மேஜிக்கும் இருக்குது, பிரேக்கில் தான் இருக்கீங்க, அந்த உறவு வேண்டானே சில பேர் வெளியே வந்துட்டீங்க, நியூ ரிலேஷன்ஷிப்பை நான் பார்த்துக்கிறேன், என்னால் இதில் இன்னும் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கீங்க. ஒரு சிலர் மன இறுக்கத்தில் இருக்கீங்க, ஒரு சிலர் இப்போ தான் ப்ரப்போஸ் ஐடியா வருது உங்களுக்கு.
அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கறனால உங்களுக்கு சில ஃபெயிலியர் நீங்கள் உங்களோட எப்படின்னா மனசு எப்போவுமே வந்து நல்ல விஷயம் நடந்துட்டால் மனசு ஏற்றுக்கும். அது கான்ஷியஸோடு அப்படியே விட்டுரும். ஏற்றுக்காத ஒரு விஷயம் வரும்போது சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆழ்மன பதிவுகள் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற அந்த விஷயங்களில் வந்து ஃபெயிலியர் கொடுத்துரும். ஓகேவா? அது வந்து அந்த லோயர் வைப்ரேஷனை கொண்டு வந்துடும். அதுக்கு தான் வந்து என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கோங்கன்னு ஃபஸ்ட்டு பையிலே சொன்னார். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா அந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது உங்களால். அது உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இது அவனா இது இதில் தான் ஆமாம் அந்த பர்சன் அப்படி தான் ஓகே அதை அப்படியே மேலோட்டமாக விட்டணும். அதை வந்து அவங்க எப்படி எனக்கு அந்த மாதிரி செய்யலாம், அவங்க என்னை இப்படி நான் நம்பினேனே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, நான் எப்படி இருந்தேன் என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே, அது ஏற்றுக்காதனால அந்த ஏன் 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 தேடல் அது என்னென்னா ரெக்கார்ட் ஆகும். உங்களோட அந்த சோலார் ப்ளக்ஸ் சக்கரா அடி வாங்க வைக்கும். உங்களோட ஹார்ட் சக்கரா வீக்காக இருக்கும். கரெக்டாக அந்த எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு ஹார்ட் சக்கராவுக்குரிய பிரமிடும் சோலார் ப்ளக்ஸ்க்கான பிரமிடு தான் வச்சேன். அது இன்னும் கரெக்டாக டக்குன்னு அப்படியே ரெசனேட் ஆகுது, டக்குன்னு அதை வச்சுட்டேன். ஸோ தட் இந்த 2 சக்கரா ரொம்ப அடி வாங்கினால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள். அதே நேரத்தில் உங்களோட இந்த மாதிரி பிளாக் மேஜிக் கார்மிக் சிச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா உங்களோட ஆரா வந்து ரொம்ப வீக் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு ஒரே பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, லைஃப் கோச்சிங் கிளாஸ். அதை பற்றின டீட்டெயிலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இதை இன்னும் டீப்பாக வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் பேசியிருக்கேன். அதனால் இந்த வீடியோட எண்டில் கூட அந்த ப்ரீவியஸ் வீடியோ பதிவுகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. மற்ற கோச்சஸ் வந்து நான் வந்து எப்படின்னா மாஸ்டர் கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஒரு கிளாஸ் மட்டும் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் ஒரே ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கான டீட்டெயில் வச்சுருப்பேன். அது வந்து ஆரா கிளாஸ், ஆரா சர்வீஸு. ஓகேவா? மற்ற மாஸ்டர் கிளாஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டே வச்சுருப்பேன். அதுலேயும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றின எல்லா விஷயங்களையும் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். நான் சொன்ன சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.